Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் क्वेश्चंस பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படினு பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनல ஒரு மேட்ச் கொடுத்திருக்காங்க. தமிழ்லயே பாப்போம். கர்பூரி தாக்கூர், சரண் சிங், PV நரசிம்மராவ், MS சுவாமிநாதன் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இது எல்லாமே பார்த்தோம்னா பாரத ரத்ன விருதாளர்கள் கொடுத்திருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்களோட அந்த சொந்த ஊர்கள், சொந்த மாநிலங்களை வந்து கொடுத்திருக்காங்க. சோ கர்பூரி தாக்கூர் அப்படிங்கறவங்க பீகாரோட முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர். சோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு பீகார் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சரண் சிங் அப்படிங்கிறவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பெரிய தலைவராக இருந்தவர், இந்தியாவோட பிரதமராகவும் இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்து சரண் சிங் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். PV நரசிம்மராவ் நம்ம பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், தெலுங்குக்காரர், தெலுங்கானா அந்த ஊரை சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ கடைசியாக MS சுவாமிநாதன் நம்ம ஊருக்கார், தமிழ்நாடு. ஸோ மேட்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா 4123 அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? கடைசியாக இன்னொருத்தரை நம்ம விட்டுட்டோம் இங்கே, LK அத்வானி, லால் கிருஷ்ண அத்வானி அப்படிங்கிறவர். ஸோ இவரோட சொந்த ஊர் அப்படிங்கிறத நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா இவர் கராச்சியில் பிறந்தவர். சரிங்களா? கராச்சியில் பிறந்து இந்தியாவோட துணை பிரதமராக ஆகிற வரைக்கும் இவரோட அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ லால் கிருஷ்ண அத்வானி கராச்சியில் பிறந்தனால நம்ம இந்த இடத்துல சரியான ஒரு மேட்ச் நம்மளால கொடுக்க முடியல. பட் ஸ்டில் இவங்கெல்லாம் இந்தியாக்காரங்க. ஸோ அந்த ஸ்டேட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. செகண்ட் கொஸ்டின், the total number of voters in India is அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையம் இந்த ஒரு தரவுகளை வெளியிட்டிருப்பாங்க, அதன் பேசிஸ்ல தான் கேட்டிருக்கோம். 96.88 அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள். தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 6.19 crore அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் TN அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லா 96.88 crores. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சினிமா தியேட்டர்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் முதல் சினிமா தியேட்டரின் பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டிலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தியேட்டர் தான். வெரைட்டி ஹால் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோவையில் தான் இருக்கு நமக்கு. சரிங்களா? கோவையில் 1914 தான் இந்த ஒரு தியேட்டர் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அந்த தியேட்டருக்கு பேர் தான் டிலைட் தியேட்டர் அப்படிங்கிறத சொல்றாங்க, இல்லை வெரைட்டி டாக்கீஸ் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அஃபிஷியல் நேம் டிலைட். இந்த தியேட்டரை வந்து இப்போ இடிச்சுட்டு ஒரு வேற ஒரு விஷயமா மாற்ற போறாங்க, ஒரு காம்ப்ளெக்ஸா மாற்ற போறாங்க. ஸோ அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோம். தென்னிந்தியாவோட முதல் திரையரங்கம் எது அப்படின்னு பார்த்தோம்னா டிலைட் அப்படிங்கிற இந்த திரையரங்கம் கோயம்புத்தூர்ல இருந்திருக்கு. 1914 கட்டப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், the maiden military exercise between India and which country is named as Sada Tonsik அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான முதல் ராணுவ பயிற்சிக்கு சதா டான்சிக் என்று பெயரிடப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நடந்திருக்கு இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் தான். சரிங்களா? ஸோ எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்ப்பூர்ல நடந்திருக்கு. இரு நாட்டு ராணுவங்களும் சேர்ந்து ஒரு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க ஜெய்ப்பூர்ல, ராஜஸ்தான்ல. சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டைமா நடந்தனால நமக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதா டான்சிக் அப்படிங்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கடைசி கொஸ்டின், for the first time in the country artificial intelligence based monitoring system has been set up in which place to prevent the death of elephant in train collisions அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்லேயே பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரயில் மோதி யானை உயிரிழப்பதை தடுக்க நாட்டிலே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு பொருத்திய கண்காணிப்பு அமைப்பு எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ யானைகளோட அந்த உயிரிழப்பை தடுக்கணும். 2018 இருந்து 2023 வரைக்கும் 11 யானைகள் உயிரிழப்பு நடந்திருக்கு. அந்த ஒரு விஷயத்த குறைக்கணும், தடுக்கணும், நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த ஒரு விஷயமே நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரயில் பாதைகளில் கண்காணிப்பு கேமராக்களை ஏஐயோட அந்த ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி நமக்கு செட்டப் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோவையில் தான் நடந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா யானைகளோட இறப்பை முற்றிலுமாக நில்லா மாற்றணும், ஜீரோவாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்குது. டெக்னாலஜியை எப்படி நம்ம பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த ரயில்வே ட்ராக்ல எல்லாம் ஏஐ இம்ப்ளிமெண்ட் ஏஐ இன்டகிரேட்டட் கேமரா அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த கேமராக்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா யானைகள் வர ஆரம்பிச்சது உள்ள வருது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு டேட்டாவை நமக்கு கண்ட்ரோல் சென்டருக்கு அனுப்பும். கண்ட்ரோல் சென்டர் வந்து டைரக்டா அந்த ட்ரெயினோட டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, லோகோ பைலட்ஸ், அவங்க கிட்ட சொல்லி அந்த ஒரு ஆக்சிடென்ட்டை தடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இதனுடைய அப்ஜெக்டிவா இருக்கு. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.